السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் தௌஹீது கொள்கையை, ஏகத்துவத்தை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவை பரிசுத்தமான முறையில் வணங்கி வழிபடுவதற்காக பள்ளிவாசல் ஒன்றை நாம் நிறுவியிருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதே போன்று இந்தோனேசியா முழுவதும் முஸ்லிம் மக்களால், பெரும்பான்மையான இஸ்லாமியர்களால் சூழப்பட்டிருக்கிற ஒரு தேசம். இந்தோனேசியாவில் 7.5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கிறது. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்ட நாடு. பாகிஸ்தானில் 3 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இந்தியாவை விட பாகிஸ்தானில் பள்ளிவாசல்களின் எண்ணிக்கை மிக குறைவுதான். எகிப்து தேசம் கணிசமான முஸ்லிம்கள் வாழுகிற பகுதி. அங்கு 1.5 லட்சம் பள்ளிவாசல்கள் இருப்பதாய் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. லட்சோபலட்ச பள்ளிவாசல்கள் உலகத்தில் ஏராளமான நாடுகளில், இந்தியாவில் கணிசமான பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது. பள்ளிவாசல்கள் குறித்து அல்லாஹுவின் தூதர் அற்புதமான செய்தியை சொன்னார்கள். அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகீஇன், பள்ளிவாசல் என்பது இறையச்சமுடையோருடைய தலமாய் விளங்க வேண்டும். அல்லாஹுவை யார் அஞ்சி நடக்கிறார்களோ, இறைவனுக்கு பயந்து நீதியாய் நேர்மையாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் தருகிற இடம் பள்ளிவாசல். வகது தமினல்லாஹு அஸ்ஸ வஜல், இது போன்ற மக்களுக்காகத்தான் அல்லாஹு பள்ளிவாசல்களை கட்டச் சொல்கிறான். பள்ளிவாசல்களில் இறையச்சம் மிகுந்த காரியங்கள் மேலோங்க வேண்டும். இறையச்சவாதிகளுக்கு அடைக்கலம் தர வேண்டும். அல்லாஹுவை பயந்து அஞ்சி வாழ்பவர்களுக்கு மிக சிறந்த தலமாய் பள்ளிவாசல்கள் விளங்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள்,
லிமன் கானத்தில் மசாஜித் புயூத்தகும், யார் தன்னுடைய ஒட்டுமொத்த மார்க்க பணிகளுக்காக பள்ளிவாசலை வீடாய் எடுத்துக்கொள்கிறாரோ, பிர்ரௌஹ் வர்ராஹத், அவர் மீது அல்லாஹ் அருளை பொழிகிறான். அவர் மீது தன் கருணை பார்வையால் அவரை சூழ்கிறான். அவர் வாழ்க்கையை கருணை கொண்டு அல்லாஹ் சூழ்கிறான். ஒல் ஜவாசி அல ஸிராத் இலா ரிதுவானில்லாஹி அஸ்ஸவஜல், நாளை மறுமையில் நரகத்திற்கு மேல் போடப்படுகிற பாலம், சொர்க்கம் செல்வதாக இருந்தால் இறுதிகட்ட நிலை, தூதராகவே இருந்தாலும் முஹம்மது நபியாகவே இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரை இந்த பாலத்தை கடக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒல் ஜவாசி அல ஸிராத், பள்ளிவாசலோடு இரையச்சம் மிகுந்த காரியங்களில் யார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு ஸிராத், அந்த பாலத்தை கடப்பதை இலா ரிதுவானில்லா, அல்லாஹ் தன் திருப்பொருத்தத்தால் எளிமையாக்குவான். பாலம் கடக்கிற பொழுது கனப்பொழுதிலே கலந்து விடலாம். பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது சொர்க்கத்தின் நுழைவதாக இருந்தால், சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கான இறுதிகட்ட நிலை வரைக்கும் இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு நம்மை அப்படியே இழுத்து செல்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குகிற ஆலயம் என்பது சாதாரண ஒரு இடமாய் கருதப்படக்கூடாது. ஒரே ஒரு விஷயம்தான், பல்வேறு தகவல்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அன்ன ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், கால மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, அல்லாஹுவிற்காக யார் கமஃஹஸி கதாத், புறாவின் கூட்டின் அளவிற்கோ, புறா ஒரு குருவி கூடு, மஃஹஸ் என்று சொன்னால் மஃஹஸி கதாத், அந்த குருவியினுடைய கூட்டின் அளவிற்கோ, அவ் அசுகர் அல்லது அதைவிட சிறியதாகவோ, யார் அல்லாஹுவிற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவி செய்கிறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாய் சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவான். குருவி அல்லது புறா, இரண்டு விதமான வாசகமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குருவி கூட்டின் அளவிற்கு நீ இடம் கொடுத்தால், அதற்காக உழைத்தால், அதற்காக பொருளாதாரம் கொடுத்தால் உனக்கு சொர்க்கத்தில் விசாலமான வீடு கிடைக்கும் என்று அல்லாஹ் தனக்காக கட்டப்படுகிற பள்ளிவாசல்களுக்கான அற்புதமான சிறப்பாய் சொல்கிறான். இப்படிப்பட்ட அருள் நிறைந்த பாக்கியம் பொருந்திய இறை அருள் சூழப்பட்டிருக்கிற ஒரு பள்ளிவாசல், இது ஏன் கட்டப்படுகிறது, எதற்காக கட்ட வேண்டும்? ஊரிலே பள்ளிவாசல்கள் இல்லாமல் கட்டப்படுகிறதா? தௌஹீது என்கிற பெயரால் ஒரு பள்ளிவாசலை நாம் நிர்மாணிப்பதற்கான காரணம் என்ன? பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், அல்லாஹ் சொன்னது போல் இறையச்சவாதிகளின் தலம் பள்ளிவாசல். நீதி, நேர்மை, நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டிய இடம் பள்ளிவாசல். அல்லாஹுவை மட்டும் களப்பற்ற முறையில் வணங்குகிற ஒரு அற்புதமான தலம் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது நீதிக்கு எதிராக நியாயம் குழி தோண்டி புதைக்கப்படுமானால், நேர்மை அறம் தவறப்படுமானால், நீதி அங்கே சிதைக்கப்படுமானால் பள்ளிவாசல்களில் இருந்து குரல்கள் எழுப்பப்பட வேண்டும். அது வணக்க வழிபாடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், உலகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு மாற்றமாக ஊரிலே நடக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும், ஊர் மக்களிடத்திலே நிலவுகிற பழக்கமாய் இருந்தாலும், அல்லது உலகம் சார்ந்த விஷயங்களில் நடைபெறுகிற எந்த ஒரு காரியம் காரணமாக இருந்தாலும், பள்ளிவாசல்கள் அறத்தை பாதுகாக்க பாடுபட வேண்டும். நீதியை
நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள இடமாய் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் விரும்புகிறான். நீங்கள் பார்க்கலாம், ஃபிரௌன் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன். அவனுக்கு நிகராக உலகத்தில் ஒரு கேடுகட்ட ஆட்சியாளன் பிறக்கவே முடியாது. அவ்வளவு கொடுமை செய்தான். ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான். சில தப்சீர்களிலே பார்க்கிறோம், கடந்த கால நிகழ்வுகள் வரலாற்று தகவல்களை பார்க்கிறோம். ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கவே கூடாது என்பதற்காக குழந்தை பிறந்த அந்த பச்சிலம் உடலை கூறிய ஆயுதத்திலே அழுத்தி கொன்றான் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தையை அவ்வளவு கொடூரமாய் கொன்ற அயோக்கியன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய ஊர் மக்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஒட்டுமொத்த சாரார் படையினரையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுகிறான். திருக்குரானில் அல்லாஹ் தெளிவாய் படம் பிடித்து காட்டுகிறான். ஒன்று திரட்டிய ஃபிரௌன் சொல்கிறான், 40வது அத்தியாயம் 26வது வசனத்திலே பார்க்கலாம். வகால ஃபிரௌன், ஃபிரௌன் சொன்னான், தருணி உக்தல் மூசா வல்யதஅ ரப்பஹு. எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் தனியாளாக தன்னந்தனியாக நின்று மூசாவை கொல்ல போகிறேன். எனக்கு யாருடைய துணையும் வேண்டாம். வல்யதஅ ரப்பஹு. தைரியமான ஆளா இருந்தா இந்த மூசா தன்னுடைய இறைவனை அழைக்கட்டும். ஃபிரௌனுடைய மோசமான பிளான். இவ்வளவு நாள் சொல்லி பார்த்தோம், விரட்டி பார்த்தோம், இவர் கேட்க மறுக்கிறார். ஏகத்துவத்தை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஊரிலே எடுத்து சொல்லுகிறார். நீங்கெல்லாம் அவரை போற்றுவீங்க, கொலை பண்ணிடுவீங்கன்னு பார்த்தா யாரு பண்ற மாதிரி தெரியல. யாருடைய உதவியும் வேண்டாம், நானே தனியாக நின்று மூசாவை கொல்ல போகிறேன். அதற்கு அவன் சொல்லுகிற காரணத்தை பாருங்கள். ஏன் நான் கொல்ல போகிறேன் தெரியுமா? இன்னி அகாஃபு ஐயுபத்தில தீனக்கும் அவ் ஐயுத்ஹிர ஃபில் அர்தில் ஃபஸாத். நான் ரொம்ப பயப்படுறேன், உங்களை எல்லாம் அவருடைய கொள்கைக்கு, மார்க்கத்திற்கு, உண்மையை எடுத்துரைத்து மாற்றி விடுவாரோ, அவருடைய பயத்தை பாருங்கள். ஏகத்துவத்தின் பக்கம் உங்களை எல்லாம் அவர் திருப்பி விடுவாரோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதனால நான் அவரை கொல்ல போகிறேன். ஃபிரௌன் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு அசாதாரணமான ஒரு சம்பவம் அந்த இடத்திலே நிகழ்கிறது. ஃபிரௌன் அப்படியே நொந்து போகிறான். ஃபிரௌனால் அந்த சம்பவத்தை ஏற்க முடியவில்லை. இந்த வசனத்தை அல்லாஹ் தொடர்ச்சியாய் பேசுகிறான். அதிலே ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு தீப்பொறி ஒன்று கிளம்புகிறது. கூட்டத்திலே தன்னந்தனியான ஒரு மனிதர், ஒரு சிங்கிள் மேன், ஒரு ஒற்றை மனிதர் அப்படியே முன்னோக்கி வருகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அந்த மனிதருக்கு அல்லாஹ் சூட்டுகிற பட்டத்தை பாருங்கள். வகால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன் யக்துமு ஈமானஹு. இவ்வளவு நாள் ஈமானை தன் உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்த மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனின் குடும்பத்தாரிடமிருந்து ஒருவர் எழுந்தார். நினைத்து பார்த்திராத ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது ஃபிரௌனிடத்திலே கேட்கிறார், அத்தக்துலூன ரஜுலா ஐயகுல ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னதற்காக மூசாவை நீ கொல்ல போகிறாயா? சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், வகத் ஜாக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். நம் இறைவனிடமிருந்து, உன்னுடைய இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னால் தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் அந்த சான்றை நீ முறியடித்து காட்டு. அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன் சொன்னதற்காக கொல்லுவியா? பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். இவ்வளவு நாள் அனரப்புக்கும் அலா என்றான் ஃபிரௌன். இப்பொழுது இவர் பதில் சொல்லுகிறார், உங்கள் இறைவனிடமிருந்து சான்றை கொண்டு வந்திருக்கிறார். வெளவெளுத்து நிற்கிறான். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? அல்லாஹ் இந்த மனிதருக்கு சூட்டுகிற பெயர் ஈமானை தன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தார். அவருக்கு தெரியும் தான்,
மூசாவுடைய கொள்கைதான் மிகச் சரியானது, அவர் எடுத்துரைக்கிற மார்க்கம் சரியானது தெரிந்ததற்கு பிறகும் கூட கொஞ்சம் பொறுமையாய் அமைதியாய் இருந்தார். ஒரு கட்டத்திலே அங்கே நீதியும் நேர்மையும் குழி தோண்டி புதைக்கப்படுகிற பொழுது மூசாவை கொல்ல போகிறேன் என்று அவன் கங்கணம் கட்டி திட்டம் தீட்டியதற்கு பிறகு தன் உள்ளத்தில் இருந்த போர்க்குணம் கொண்ட சீற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். நம்மை இப்படிப்பட்ட மனிதர்களாய் செதுக்குகிற ஒரு தளம்தான் பள்ளிவாசல். ஏகத்துவத்திற்கு எதிராக நீதி, நேர்மை, நியாயம் இவைகளுக்கு மாற்றமாக எது நடந்தாலும் முதல் குரல் ஒலிக்கப்படுவது பள்ளிவாசல்களில் இருந்துதான். ஊரிலே வரதட்சணை திருமணம் நடக்கிறதா, கண்டிக்கப்படுகிற இடம் பள்ளிவாசல். பெண் வீட்டிலே விருந்து போடப்படுகிறதா திருமணத்தின் பெயரால், கண்டிக்கப்படுகிற இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு மாற்றமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற காரியங்கள் அரங்கேறுகிறதா, நாம் ஒவ்வொருவரும் சீற்றம் கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வின் வார்த்தைக்கும் அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கைக்கும் மாற்றமாக ஊரிலே எது நடந்தாலும், குடும்பத்திலே எது நடந்தாலும் அங்கே சீற்றம் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நம் வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிறது, மார்க்கத்திற்கு உட்பட்ட திருமணமா, கற்றுத்தருகிற இடம் பள்ளி. அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியம் அரங்கேறுகிறது. இது ஷிர்க், இது பித்அத், இது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்டவை. இவைகளை பிரித்து காட்டுகிற தலம் பள்ளி. சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், சமீபத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் மீலாது அரங்கேறியது. ஒவ்வொரு தௌஹீது பள்ளிகளிலும் மீலாது, இந்த மௌலூது எவ்வளவு பாரதூரமான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் ஓங்கி முழங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். தயங்கக்கூடாது, உள்ளத்திலே தயக்கம் ஏற்படக்கூடாது. அநியாயம் நடந்தால், நீதி தவறப்பட்டால், குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு காரியம் நடந்தால் கண்ணாடியை போட்டு உடைப்பதை போன்று தயவு தாட்சண்யமின்றி உடைக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் விரும்புகிறான். அட ஒற்றை மனிதர், ஒட்டுமொத்த கூட்டமே ஒன்று சேர்ந்து நிற்கிறது. ஒற்றை மனிதர் தீப்பொறியாய் ஃபிரௌனிடத்திலே எதிர்த்து கேட்கிறார். மெஜாரிட்டியா யாரு சேர்ந்தால் என்ன, மெஜாரிட்டியாக சேர்ந்து ஒரு கூட்டமே நின்றாலும் மார்க்கத்திற்கு மாற்றம் என்று தெரிந்தால், இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கிற காரியம் என்பதை அறிந்தால், ஒரு ஆளா இருந்தாலும் நான் துணிச்சலா எடுத்து சொல்வேன். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை வளர்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், சுபஹான மௌலூது என்கிற புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாசகம், அதிலே எழுதியிருக்கிறார்கள். 9வது பக்கம் 10வது பக்கம் பார்த்தால் தெரியும். நபி தூதர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட வார்த்தைகள். சாம்பிளுக்கு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இப்ராஹிம் நபி ஏகத்துவ கொள்கையை முழங்கினாங்க. ஓரிரை கொள்கையை எடுத்துரைத்த பொழுது தந்தையிடம் சொன்னார்கள், வீட்டை விட்டு விரட்டினார். ஊர் மக்களிடம் சொன்னார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள். நாட்டு மன்னனிடத்திலே எடுத்துரைத்த பொழுது அவன் எடுத்த காரியமோ, அவன் கையில எடுத்த அந்த விஷயமோ பாரதூரமானது. வீட்டை விட்டல்ல, ஊரை விட்டல்ல, நாட்டை விட்டு விரட்ட போவதில்லை, உன்னை உலகத்தை விட்டே விரட்ட போகிறேன் என்று முடிவெடுத்தான். நெருப்பு குண்டத்தை மூட்டினான். அல்லாஹ் நெருப்பு குண்டத்தை குழி என்று சொல்லாமல் காலுபுனுலகு புண்ணியானா, அதை கிடங்கு என்கிறான். கிடங்கு, ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் தோண்டணும்னா பிரம்மாண்டமான கிடங்கு தோண்ட வேண்டும். அதனுடைய நீளம், அகலம், அளவை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. பிரம்மாண்டமான கிடங்கு. அதிலே தூக்கி வீசி எறியப்பட்டார்.
2 பேரு கைய புடி, 4 பேரு காலை புடி, கொண்டு வந்து அப்படியே மெதுவா தூக்கி எல்லாம் போடல, எங்கிருந்தோ தூக்கி அந்த கிடங்கில வீசப்பட்டிருக்கிறார். பிறகு அல்லாஹ் நெருப்பிற்கு கட்டளையிட்டான், யானார் நெருப்பே கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிராகிவிடு, சாந்தமாயிரு, ரிலாக்ஸ் ஆயிரு, வந்து விழுந்திருக்கிற இப்ராஹிமை டார்ச்சர் பண்ணிராத அல்லாஹ் கட்டளையிட்டான். சுபஹான மௌலூதுல 10வது பக்கத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள், இப்ராஹிம் நபி நெருப்பிலே விழுந்தவுடன் முஹம்மது நபியின் ஒளி வந்தது. எவ்வளவு பெரிய பாரதூரமான வார்த்தை என்று பாருங்கள். அந்த ஒளி வந்ததற்கு பிறகு நெருப்பிலே சுட்டரிக்கப்பட்ட இப்ராஹிம் நபியை அந்த ஒளிதான் சாந்தமாகவும் குளிராகவும் மாற்றியது. சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இது சுப்ஹான மௌலூதுல 10வது பக்கத்தில் இருக்கிறது. சுந்தர தமிழில் சுப்ஹான மௌலூது விற்பனை செய்கிற புத்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. இப்ராஹிம் நபியை காப்பாற்றியது அல்லாஹ்வா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒளியா? இது எவ்வளவு பெரிய அபாண்டம்! இதை கண்டிக்கிற தலம் தான் பள்ளிவாசல். அதே போன்று பாருங்கள், முஹம்மது நபியின் ஒளியை உலகத்தில் அல்லாஹ் முதலாய் படைத்தானாம். பிறகு அன்ன நூறல் அரிசே, அந்த ஒளி மூலமாக அரிசை படைத்தான். ஒல் குர்சியே, அல்லாஹ் அமருகிற குர்சி சிம்மாசனத்தை படைத்தான். ஒல் லௌஹ, லௌஹுல் மஹ்ஃபூல் ஒரு ஏடு இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும், அந்த லௌஹை படைத்தான். ஒல் கலமே, அந்த லௌஹில எழுதுகிற பேனாவை படைத்தான். அந்த லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுதுகிற பேனாவை அல்லாஹ் படைத்தான். வஷம்ஸ வல் கமர, சூரியனின் ஒளியும் சந்திரனின் ஒளியும் முஹம்மது நபி ஒளியில இருந்து படைக்கப்பட்டது. சுப்ஹான மௌலூதுல 9வது பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஈஸியான நம்பர் தான், எடுத்து படிச்சு பாருங்க. இங்கே ஆழமாய் சிந்திக்க வேண்டும். பொதுமக்களாகிய நாம், மௌலூது ஓதுபவர்கள் ஒரு கடுகளவு சிந்தித்திருந்தால் போட்டு உடைத்து கேள்வி எழுப்பியிருப்பார்கள். அல்லாஹ் தான் அரிசை முஹம்மது நபி ஒளி மூலமாக படைத்தான் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, அல்லாஹ்விற்கு மற்றவர்களிடத்தில் தேவை உண்டா? இவ்வளவு பாரதூரமான விஷயம்னு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய அரிசை முஹம்மது என்கிற மனிதரின் ஒளி மூலமாக படைத்தானாம். கேள்வி எழுப்பவில்லை. இங்கே அநியாயம், நீதம் தவறப்படுகிறது, உண்மை குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. கேள்வி எழுப்பியிருந்தால் பரிசுத்தமான பள்ளியாய் மாறி இருக்கும். பள்ளிவாசல் என்பது எங்கே அநியாயம் நடக்கிறதோ, அது தெருவில இருக்கட்டும், ஊரில இருக்கட்டும், ஒரு தனி மனித வீட்டில இருக்கட்டும், இங்கே அறிவுரை களஞ்சியமாய் எடுத்துரைக்கிற தலமாய் பள்ளிவாசல்கள் விளங்க வேண்டும். இதற்காகத்தான் முழு மூச்சாய் பள்ளி கட்டமைப்பதற்கான நோக்கம் அதுதான். நாம கூட மருகசிற்காக இடம் வாங்கினோம். நம்மை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன? இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, 5-6 கடை கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க போல, இதெல்லாம் பள்ளி கட்டுற மாதிரியே தெரியலையே. இது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கண்டோம், கேட்டோம். அல்லாஹ்விற்காக பரிசுத்தமாக கட்ட வேண்டும், பள்ளியை நிறுவ வேண்டும் என்று கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளிவாசலில் நீடூடி காலம், பல்லாண்டுகள் தௌஹீது முழங்கப்பட வேண்டும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தி, தனி மனிதராக நாம் இருந்தாலும், ஒரு ஜமாத்தில் நிர்வாகியாகவோ அல்லது ஜமாத்தினுடைய உறுப்பினராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனி மனிதராக இருக்கிறோம், நம்மோடு சேர்ந்தவர்கள் தவறு செய்கிறார்கள், தட்டி கேட்க வேண்டும். நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் தவறு இழைக்கிறார்கள், அதை எடுத்துரைக்க வேண்டும். இது ஒவ்வொருத்தர் தலைமையில அல்லாஹ் எழுதியிருக்கிற பொறுப்பு. இதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் உஸ்ஸா என்கிற ஒரு நபி தோழர், மிக நீண்ட செய்தி, சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த நபி தோழர்
ஏகத்துவ கொள்கையை ஏற்கிறார். அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிறார். கடுமையான எதிர்ப்பு. இவருடைய தாய் மாமா, அம்மாவுடைய சகோதரன் கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறார். வீட்டிற்கு வருகிறார், சொல்லி பார்க்கிறார், அடித்தும் பார்க்கிறார். ஒரு கட்டத்தில் இவர் அணிந்திருந்த ஆடை, இவர் வீட்டிலே இவருக்கான ஆடை அத்தனையையும் எடுத்து செல்ல முற்பட்டதற்கு பிறகு தாய் மாமா சொல்லுகிறார், நீ நிர்வாணமாய் மாறிவிட்டாய், உனக்குன்னு மானத்தை மறைக்க ஒரு ஆடை இருந்தா தானே நீ வெளியே வருவ, அப்படி வெளியே வந்தா தானே முகமது மார்க்கத்தை பின்பற்ற முடியும், நீ முகம்மதின் கொள்கையை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் இப்படி நிர்வாணமாய்த்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். தாய் இருக்கிறார், தாயும் கடின உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார், நிர்வாணமாய் நிற்கிறார். அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றதற்காக, ஏகத்துவ கொள்கையை முழங்கியதற்காக. ஒரு கணத்தில் தாய்க்கு சிறிது நாட்களுக்கு பிறகு கருணை ஏற்படுகிறது. தான் அணிந்திருக்கிற ஆடையை இரண்டாய் கிழித்து, தான் அணிகிற ஆடையில ரெண்டா கிழிச்சு அந்த நபித்தோழருக்கு கொடுக்கிறாங்க. தான் மகனுக்கு, இதை நீ அணிந்து கொள், எங்க போகணுமோ போய்க்க, உன் மாமா உன்னை உயிரோடு விடமாட்டார், நீ ஓடிவிடு. தன்னுடைய தாயின் பெண்கள் அணிகிற ஆடையை இரண்டாய் கிழித்து மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடையை அணிகிறார். இவருக்கு புனைப்பெயர் வருகிறது துல்பிஜாதைன், இரண்டு ஆடைகளுடையவர். இந்த டிரெஸ் ரெண்டா போட்டார்ல, அதற்கு புனைப்பெயர். இவ்வளவுதான் சம்பவம். மிக நீண்ட சம்பவம் இல்லை. ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார், மரணிக்கிறார். இவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுத்த சிறப்பை பாருங்கள். கபரு குழிக்குள்ளாக அல்லாஹ்வின் தூதர் இவர் ஜனாசாவை அடக்க இறங்க முற்படுகிறார்கள். அபூபக்கரை உமரை அழைக்கிறாங்க. அபூபக்கர் உமர், அப்துல்லாஹ் துல்பிஜாதைன் அல் முசனி கதுமாத், துல்பிஜாதைன் முசனி குலத்தை சார்ந்தவர் மரணித்து விட்டார். ஃபைதாகும், அவரை நீங்கள் எடுத்து வாருங்கள். கொடுக்கப்படுகிற பொறுப்பு யாருக்குன்னு பாருங்க. ஆக சிறந்த உன்னத இரண்டு தோழர்கள், அபூபக்கரே உமரே, நீங்க ரெண்டு பேரும் அவர் ஜனாசாவை தூக்கி வாருங்கள். தூக்கி வருவதற்கு முன்பு குழிக்குள் அல்லாஹ்வின் தூதர் அடக்கம் செய்வதற்காக கைகளில் வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அதிலியாலியா ஹாக்குமா, நீங்கள் இருவரும் உங்கள் சகோதரனை கொஞ்சம் இழுத்து கையில கொடுங்க, நெருக்கி தாங்கன்னு கேட்கிறாங்க. கையிலே வாங்கியவுடன் குழிக்குள்ளே வைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார்கள். அற்புதமான பிரார்த்தனை. அல்லாஹும்ம இறைவா, இன்னீ கத அம்சைத்து அன்னுகுர் ஆலியா, இதோ இந்த மனிதர், இந்த தோழர் உன் திருப்தியை பெறுவதற்காகவே வாழ்ந்தார். ஃபர்து அன்ஹு, அவர் மீது உன் திருப்தியை பொழிந்து விடு இறைவா. திரும்ப கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னீ கத அம்சைத்து அன்னுஹு ராதியா, இறைவா இவர் உன் திருப்தியை பெற மட்டுமே வாழ்ந்தார். ஃபர்து அன்ஹு, இவர் மீது உன் திருப்தியை நீ பொழிந்து விடு இறைவா. அப்படியே கேட்டவாறு இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், லைத்தனி குன்து சாஹிபல் ஹுஃப்ரா, அந்த ஜனாசா, அந்த துல்பிஜாதைன் அந்த குழிக்குள்ளே இருந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட ஒரு நற்சான்று. இந்த ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். 4 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 4000 பேர் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இறைவனின் திருப்திக்காக மட்டுமே அமைந்தால் அப்பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மகத்தான பாக்கியம் கிடைக்கும். நிர்வாணப்படுத்தப்படுகிறார், இருந்தாலும் ஏகத்துவ கொள்கையை விடமாட்டேன் என்கிறார். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இறைவனின் அருளால் இன்று தலை தூக்கி இருக்கிற, பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய பள்ளி பல்லாண்டு காலம் ஏகத்துவ கொள்கையை ஓங்கி முழங்குகிற தலமாய் மாற
நீதியை, நேர்மையை எங்கே சிதைக்கப்படுகிறதோ அங்கே சீற்றம் கொள்ள வேண்டும் என்கிற நற்குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ஒரு ஊரிலே தௌஹீது கொள்கைக்காக நிறுவப்படுகிற பள்ளிவாசல் என்பது அளப்பரிய பாக்கியம் நிறைந்தது. அங்கு நிகழ்த்தப்படுகிற ஜும்ஆ உரைகள், ஏகத்துவ கொள்கை முழக்கங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் செதுக்கக்கூடியது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பள்ளிவாசல்களைத்தான் மக்களை பட்டை தீட்டுகிற, செதுக்குகிற இடமாய் மாற்றினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் உரை நிகழ்த்துகிற பொழுது இஹ்மரத் ஐனாஹு, அவர்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே சிவக்கும். ஒஸ்தத்த கல்புஹு, எங்கள் உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுங்கும். ஓ அலா சௌத்துஹு, தன்னுடைய குரலை அப்படியே உயர்த்தியவாறு முழங்குவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு இராணுவ படை வீரர்கள் நிற்கிற பொழுது அந்த இராணுவ படை வீரரின் தலைவன் எவ்வாறு கமாண்ட் கொடுப்பாரோ, கருத்துக்களை சொல்லுவாரோ, அதுபோன்ற அவர்களின் கருத்து மிக துல்லியமாய் தெளிவாய் இருக்கும் என்று நபிகளாரின் உரை குறித்து பேசுகிறார்கள். உண்மையாகவே பள்ளிவாசல்கள், குறிப்பாக தௌஹீது பள்ளிவாசல்கள், நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற ஒரு தலமாய் மாறும். 5 நேர தொழுகையை தொழ வராதவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வாருங்கள், அசர் தொழுகையை விட்டுவிடாதீர்கள். 5 நேர தொழுகைதான் உங்களின் வாழ்க்கைக்கு ஒளியாயிருக்கும் என்பதை எடுத்துரைக்கிற இடமாயிருக்கும். மார்க்கத்திற்கு மாற்றமாக ஏதேனும் காரியங்கள் அரங்கேறினால், சிறுவர்களோ இளைஞர்களோ ஆண்களோ பெண்களோ மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்ய முற்படுகிற பொழுது அவர்களை தட்டி கேட்கிற, அந்த காரியங்களை விட்டு மீட்டெடுக்கிற இடமாய் பள்ளிவாசல்கள் நிச்சயம் அமையும். அந்த அடிப்படையில் நீங்கள் சமீபத்திலே பார்க்கலாம், ஒரு அரசியல் மாநாடு, மக்கள் திரள், ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த அரசியல் கட்சியின் தலைவர் பேசுகிறார். அந்த மாநாட்டின் நோக்கமாய் மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகிறார்கள். தலைவர் பேசுகிறார், இங்கே மது ஒழிப்பு மாநாட்டை இன்று நாம் நடத்துகிறோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முஹம்மது என்கிற மாமனிதர், அவர் மாநாடெல்லாம் நடத்தவில்லை, தன் சமூகத்தை உங்களுக்கு மது குடிப்பதை இறைவன் தடை செய்து விட்டான், மதுதான் தீமைகளின் தாய் என்கிற ஒற்றை போர் பிரகட வார்த்தையை சொன்னார். இன்று வரைக்கும் ஒரு சமூகமே மது குடிப்பதிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது முஹம்மதின் சமூகம்தான் என்று ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் முஹம்மது நபியின் புகழை ஓங்கி முழங்குகிறார். அதுவும் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டில். நமக்கான படிப்பினை என்ன? உயர்ந்த மார்க்கத்திலே இருக்கிறோம், உன்னதமான மார்க்கத்திலே இருக்கிறோம். அடுத்தவர்கள் செய்கிற அசிங்கங்களை நாம் ருசிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், இன்னமும் விரல் விட்டு எண்ணுகிற சிலர் மது பழக்க போதையிலே அடிமையாகி கிடப்பதை பார்க்கிறோம். சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சாவிலே பல வகைகளை போதை தருகிற பொருட்களை உட்கொள்கிறான். அப்படிப்பட்ட சமூக தீமைகளை எல்லாம் வேறறுக்கிற ஒரு தலமாய் இந்த பள்ளிவாசல்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாய் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சித்தார் கோட்டையிலே ஏகத்துவ பள்ளிவாசல் இந்த பள்ளியின் மூலமாக ஏகத்துவம் ஓங்கி முழங்கப்பட்டு நம்முடைய ஊர் மக்கள் முழுக்க ஒரு வீடு கூட விடுபடாமல்
தௌஹீது கொள்கையால் சூழப்படுகிற ஒரு வாழ்க்கையால் அவர்களை நாம் வென்றெடுப்போம். தௌஹீது கொள்கையை இந்த பள்ளிவாசல்கள் மின்னி மிளிரட்டும் என்று கேட்டு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.